தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தாய் மாமன் சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. இந்த பாட்டை ராகத்தோட பாடினோம்னா டிஷ்கோல் வந்துரும் அப்படிங்கிறதுனால இதை இப்படியே முடிச்சுக்கிட்டு அடுத்த விஷயமான முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்நாள் மகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சீர் கொண்டு வந்திருக்கிறார். எப்படிரா விவரங்களை பார்க்கலாம். விஜய் பண்ணது தப்புங்க. இவர் இப்படி செஞ்சிருக்கே கூடாது. அங்க லெட்டர் எழுதினார்ல, அதுக்கு பதிலா மாத்தி இங்க லெட்டர் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்கா, என்ன லெட்டர், எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். அதிமுகவின் மாற்று அணியாக ஒரிஜினல் நாங்க தான் என்று ஹோலோகிராம் ஸ்டிக்கரை கேட்ட எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் அணியில் இரண்டு துருவங்களாக இருந்த எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் கடுமையாக கடிந்து பேசிக் கொண்டதாகவும் உங்களால் தான் நடந்தது சொல்லி சி.வி. சண்முகம் அவர்கள் கோபப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இணைப்பு விழா நடைபெறும் போது கூட இதுவரை சி.வி. சண்முகம் அவர்கள் இபிஎஸ்ஐ பார்க்கவில்லை. என்ன காரணம், விவரங்களை பார்க்கலாம். பல்கலைக்கழக வேந்தர் அப்படிங்கிற விஷயத்துல கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் எந்த குழப்பத்தையும் விளைவிக்க கூடாதுங்க, குழப்பவே கூடாது அப்படின்னு பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்ன விவரம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். தோல்விக்கான காரணத்தை கண்டறிகிறோம், அடுத்த எலெக்ஷன்ல இருந்து 50 வருஷங்களுக்கு நாம தான் கட்சியை ஆளறோம் தமிழ்நாட்டை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு தோல்விக்கான காரணத்தை கண்டறிய குழு அமைச்சாங்க. ஆனா அந்த குழுவுல யார் தோல்விக்கு காரணமோ அவங்களையே கூப்பிட்டு கேட்டா எப்படிங்க வரும் அப்படின்ற மாதிரி குமுறுகிறார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள், அந்த உடன் பிறப்புகள். விவரங்களை பார்க்கலாம். நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக, நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு திரு விஜய் அவர்கள். ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மரபுப்படி சந்திச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால நான் நாளைக்கே டெல்லி போய் ஆகணும், ஃபிளைட் புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. ஸோ டெல்லியில போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைலன்ஸ். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாரு. பயங்கரமான பேட்டி. கேரளாவில் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு லாரி போகுதுன்னா அது என்ன துபாயா? அதை ஏன் நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அதுல ஏதாவது குத்தம் குறை இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு அனுப்ப வேண்டியதானே. குளத்தூர்ல கிலோ கணக்கில் நிக்குது அப்படின்ற மாதிரி. குளத்தூர்ல கிலோமீட்டர் கணக்குலங்க. ஐயோ, குளத்தூர்ல சொல்ல வந்தீங்க. இல்ல, குளத்தூர்ல ஓட்டு போடாதவங்க எல்லாம் கேடு கட்டவங்க, மனுஷங்களே கிடையாது அந்த மாதிரி சொன்னீங்க. ஐயா, அடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னையா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட மாட்சிமை பொருந்திய, இன்னும் சொல்ல போனா அந்த கனிம வளங்கள் கொள்ளை போவதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பல பேர் இலைமறை காய்மறையாக அந்த பேரை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி என்ன பாட்டு, ஐயோ என்ன பாட்டு தெரியுங்களா? ஐயோ, அந்த பாட்டு எடுத்துட்டு அப்படியே பெண்கள் நல்ல எத்தனை தட்டு அதெல்லாம் கணக்கு இருக்கு இல்லைங்க, எத்தனை தட்டு, 19 தட்டா 24 தட்டா ஒத்தப்படையில வரும். ஒத்தப்படையில தான் வரும். ஆமா, எல்லாத்துலயுமே தங்கம், வெள்ளி, வைரம், சாக்லேட்டு, பேரிச்சம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், செவ்வாழை எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்தா அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆவாரு. ஏங்க வருஷம் வருஷமாங்க நீங்க கம்முடுங்க நீங்க. ஓகே, வாசலுக்கே வந்துட்டாருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதாவது நட்புக்கும் பண்புக்கும் தமிழர் மரபுக்கும் பேர் போனவங்க அவரு. மேடையில பேசுறது வேற மாதிரி டெரரா இருக்கும், அப்படியே அனலா கக்குவாரு, அப்படியே இறங்கினா குழந்தை ஆயிடுவாருங்க. அப்படித்தான் தன்னுடைய வீட்டிற்கு வந்த எதிரியினுடைய கோட்டைக்குள் இருக்கும் சிப்பாயாக இல்ல, அமைச்சராகவே இருந்தாலும் அவருக்கான என் வீடு தேடி வந்திருக்கிறார் என்ற ஒரு மாட்சிமையோட நான் எல்லாம் சொல்றேன். கமெண்ட்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் வாங்கிட்டு வந்த அந்த அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு. அவர் போட்ட செயின் எந்த காசுல வாங்கினது, கருங்கல்லா செங்கல்லா சுட்ட செங்கல்லா அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்குது. ஸோ பல பேர் பல விதமான கருத்துக்கள் செஞ்சிருக்காங்க. இதை தாண்டி இவருக்கு என்ன உறவு, ஏதாவது சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது அநேகமா கமெண்ட்ல மக்களே சொல்லிடுவாங்க. இதை தாண்டி கிடைக்கல, நாங்க தேடி பார்த்தோம் கிடைக்கல. இல்ல, இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலையில திமுக முன்னாள் அமைச்சர்கிட்ட நீங்க என்ன அப்படி அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ இதுவும் பேசு பொருளா இருக்கு. இருந்தாலும் நட்புக்காக நீங்க பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரம் அந்த பாட்டை அவர் பாடுவார், சீமான் அண்ணன் பாடுவார். அது அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு. விஜய் ஒரு லெட்டர் எழுதினாருங்க. அந்த லெட்டர் அங்க எழுதுறதுக்கு பதிலாக ஒரு கடிதம் எழுதினேன், மறுபடியும் காப்பிரைட்டு மாத்தி வேற இடத்துக்கு எழுதியிருந்தாருன்னா அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவசாய சங்கத்தில் இருக்க பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகதாதுல அணை கட்ட போறோம் அப்படின்னு கர்நாடக அரசு முடிவெடுத்திருக்காங்க. 9,000 கோடி பட்ஜெட்.
9,000 கோடி பட்ஜெட் போட்டு அதற்கான டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து அதில் அணையெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இது வந்து ஹயராக்கி படி என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கவங்களும் விவசாய சங்கத்தை சார்ந்தவங்களும் திமுகவை சார்ந்தவங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஏங்க அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குங்க, இவர் நேராக ராகுல் காந்திக்கு வந்து ஒரு கடிதத்தை போட்டிருந்தாருன்னா அப்படியே பேசி அந்த பக்கமாக அதை முடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு இவர் மோடிக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்காரு, பிரதமருக்கு லெட்டர் போடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ் பாஸ்? அவர் தானே பிரதமர், அவர்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க சொல்றது உள்குத்து இருக்குமோ, ராகுல் காந்திக்கு எழுதிக்கலாமோ? ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க விடமாட்டேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஐயா அந்த செங்கல்லே தமிழ்நாட்டில இருந்து தான் போவோம், அதுக்கான மண்ணு போவோம் அப்படின்றதும் மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு இது பெரிய மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் நினைக்கிறேன் கச்சத்தீவை பத்தி நம்ம கேட்டார் ஸ்ரீநாத். ஆமா, ஸ்ரீநாத் கிட்ட கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னாருங்க. அது ரெண்டு பேரும் மாறி மாறி வேற சொல்றாங்க. என்ன உங்க புலமை, இப்படிப்பட்ட மாட்சிமை பொருந்திய நபர்களா நம்மளுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், உங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்கெல்லாம் உங்கள் சிற்றுயிராக வாழ்ந்தோம் என்பதை பெருமகிழ்வு கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னென்ன நடக்க போதோ தெரியல. அங்க ஒருத்தர் பார்த்தோன்னா குப்பை கிடங்கு மாற்று ஏற்பாடா கல்குவாரில கொண்டு போய் கொட்டிடுங்களா குப்பையா, 50 அடி 60 அடி கோதலாம். ஐயோ இதெல்லாம் தண்ணி எல்லாம் என்னையா ஆகும், நிலத்தடி நீர் எல்லாம் பாதிக்கப்படியாது. அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் ஓமன் ஏரியால எல்லாம் எப்படி நமக்கு கச்சா எண்ணெய் கிடைக்குது? ஒரு காலத்துல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் உள்ள போயிட்டு மக்கி போச்சோ அது எல்லாமே இன்னைக்கு வந்து பெட்ரோலாவும் டீசலாவும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். 50,000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சவுதி அரேபியாக மாறுவதற்கான அடிக்கல்லை நாட்டி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். போன ஆட்சியில நாங்கெல்லாம் ஊப்பியா இருந்தோம், இந்த ஆட்சியில நாங்கெல்லாம் தற்குறியா இருக்கிறோம். அடுத்து என்ன ஆட்சி வரப்போதோ, என்னவா மாத்த போறாங்களோ. அதாவது இந்த 90s கிட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பட்டன் போன்ல இருந்து ஸ்மார்ட் போனை பார்த்துட்டோம், சுனாமி வந்ததை பார்த்துட்டோம், கொரோனா வந்ததை பார்த்துட்டோம், அடுத்தது எதை பார்த்தோம், அத்திவரதரை பார்த்துட்டோம், அடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எதையெல்லாம் பார்க்க போற காலத்துல ஏன்டா அப்படி படுத்துறீங்க. இபிஎஸ் அணி பெருமகிழ்வோடு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காரு. அதாவது கண்கள் பணித்தது, என்னங்க படிச்சோம், கண்கள் பணித்தது உதடுகளை சிரித்தது வந்ததுங்க, ரைமிங்ல டைமிங்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஹாப்பி என்னாச்சு, பிரிந்து போனவர்களுக்கு வேற வழி இல்லை. ஒன்று பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போய் சேரணும், இல்லையா மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதிமுகவில் சேரணும். இந்த மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிறது தான் பெரிய பேசுபொருளாக இருக்கு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அணியில எல்லாரும் இணையறாங்க அப்படிங்கிற சந்தோஷ செய்தி வரும்போது, பிரிந்து சென்றவர்கள் இருக்கக்கூடிய அணியில 2 பேர், CV சண்முகம், SP வேலுமணி, இவங்க 2 பேருக்குள்ளேயே மனக்கிலேசம் ஏற்பட்டுருச்சு. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி மனக்கிலேசம் சொல்லுங்க. அதாவது இவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி தங்கமணி ஐயாவும் SP வேலுமணியா கூட வீட்டுக்கு போயிட்டார். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு CV சண்முகம் SP வேலுமணி கிட்ட சொல்லிட்டாராமா. நீ சொன்ன ஹோப்ல தானே நான் பண்ணேன், கடைசியில நீங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டு என்னை நட்டாத்துல விட்டீங்க பாத்தீங்களா, பேசுன அப்ப கூட விஜயபாஸ்கர் சொன்னாரே, கைய பிடிச்சாரே, நீ விடுற நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுனேன், நீ தானப்பா பேசுன. எத்தனை வாட்டி மீட்டிங் நடந்துச்சு, அந்த வீட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்துக்கும் ரொம்பவே பெரிய தகராறாய் போச்சு. அப்படிங்கிறதும் கடைசியாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்லும் போது கூட விஜயபாஸ்கர் அவர்கள் இதுங்க சட்டசபைக்கு போய், சட்டசபையில் இதுக்கு போயிட்டு சபாநாயகரை போய் சந்திச்சு அவர்கிட்ட அந்த புகார் கடிதம் பிராத கடிதம் கொடுத்தாங்கல்ல, அதை திரும்பி வாங்குறதுக்காக போயிருக்காரு. உடனே அப்போ கூட எல்லோரும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருக்கும் நிலையில் விஜயபாஸ்கர் அங்கு சபாநாயகர் சந்திக்க சென்றிருக்கிறார், ராஜினாமா செய்கிறாரா அப்படின்ற மாதிரி, குங்குமம் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த மனுவை வாங்க போயிருக்காரு. அதுக்குள்ள ஏடா களை கட்டி விடுறீங்க, அதிமுக கண்டென்ட் கொடுக்குது, அதுக்காக அதிமுகவே கண்டென்ட்டா வச்சிருந்தீங்களா எப்பறான்ற மாதிரி அது ஒரு கதை கட்டி விட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிருக்காங்க, ஆனா CV சண்முகம் மட்டும் வரல அப்படின்னு அவர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏத்துக்க முடியல. ஒரு நாள் ஓப்பனிங்ல இருந்து அப்படிதான் பண்றாரு, ஃபர்ஸ்ட் பதவி ஏற்கிறது வரல, என்ன போது, ஆமா நேரா ஸ்ட்ரைட்டா போய் பார்லிமெண்ட் போயிட்டாரு, அங்க போய் ராஜினாமா கொடுத்துட்டாரு. அது பதவி ஏற்கிறது பாத்தீங்கன்னா சபாநாயகர் அறையில போய் பதவி ஏத்துக்கிட்டாரு, என்னன்னு தெரியல. அவரோட தனி வழின்னு மன்னிப்பு கடிதம், மன்னிப்பு கடிதமா, மன்னிப்பு கொடுத்தா என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, ஐயா பிரஸ்டீஜ்னா பட்டர்ஃபிளை நிறைய இருக்குதுயா அவர் கேட்கல போல இருக்கு. சோ அவர் மட்டும் வேற டிபார்ட்மெண்ட்டுங்க, அது அமமுகல வந்துரும். சரி, தனித்து விடப்படுகிறாரா ஸ்டேஜ் பட்டர்ஃபிளைன்னு போனீங்கன்னா சரி, ஓ சரி சரி, தனித்து விடப்படுகிறாரா அப்படின்ற கேள்விகள் வர்ற நிலையில ஒரு மாதிரியா எல்லாருமே இணைஞ்சு அட விடுங்க சண்டை ஆச்சு. ஏன்னா நேற்று KC வீரமணி முன்னாள் அமைச்சர் கூட விடுங்க எல்லாம் நடக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இது வந்து தாவேகா போட்ட ஸ்கெட்ச் ஃபெயிலூர், ஆதவர்ஜுனா போட்ட ஸ்கெட்ச் ஃபெயிலூர், அமைச்சர் ஆதவர்ஜுனா போட்ட ஸ்கெட்ச் ஃபெயிலூர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னமும் எத்தனை நாளைக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க, பிரேக்கிங் நியூஸ் கொடுப்பாங்கன்றது தெரியல. SP வேலுமணி கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா,
எங்களுக்குள் கருத்து வேறுபாடு தான் இருந்தது, அதனால நாங்க டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணோம். எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தது, வேறுபட்ட கருத்துக்கள் இல்லை. கருத்துக்கள் இல்லை. எப்படி கரெக்டா இருக்கா? கருத்து வேறுபாடு தான் இருந்தது, பிளவு கிடையாது அப்படின்ட்டாரு. அதாவது கோர்ட்ல ஃபைல் வரைக்கும் பண்ணிட்டாங்க டிவோர்ஸுக்கு, அதுக்கு முன்னாடி டக்குன்னு சமாதானமாய் திரும்பி வந்துட்டாங்கன்ற மாதிரி. டக்குன்னு சென்டிமெண்டா சில பேர் ஃபீல் ஆகி சில புருஷன் பொண்டாட்டிங்க அந்த மாதிரி நடக்கும் கோர்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா, ஃபேமிலி கோர்ட்ல அந்த மாதிரியான விஷயம். யார் புருஷன் யார் பொண்டாட்டி அது வந்து நான் பாக்குறவங்களுக்கு விட்டுறேன், நமக்கு எதுக்கு அந்த வம்பு. ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சியில இருந்து அதுக்கு முன்னாடியும் சரி வந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சியில இதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்படிங்கிறதுக்கு வந்து முதலமைச்சர் தாங்க துணைவேந்தர், அதுக்கு எதுக்குங்க வேற பிரச்சனை, அதெல்லாம் தேவையே கிடையாது, அதில் நிறைய குழப்பங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் அது இழுத்துக்கிட்டே போச்சு, கடைசி வரைக்கும் ஒரு முடிவு எட்டப்படவே இல்லை, அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லையே, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆமா, கடைசியில நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் தான் எல்லா பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர். வெற்றி வெற்றி, சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. 3 நாள் விழா எடுத்தாங்களே, விழா எடுத்தாங்க. இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிற விஸ்வநாதன் வந்து அது சம்பந்தமா முதல்வர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஏற்புடையதல்ல. முதல்வர் தான் துணைவேந்தர் அப்படிங்கிற விஷயத்த வந்து திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த பாமக 2 பேருக்கு, அதாவது ராமதாஸா இருந்தாலும் சரி அன்புமணியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அறிக்கை இவங்கள்ட்ட இருந்து வந்துடும். அதுவும் டீடைல்டா வரும், யாருமே வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுல இருக்காது. தரவுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கு. அது டேட்டா சென்டர், அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, அதுல இருந்து எடுத்துப்பாங்க. அது ஒரு கூகுள் இல்ல ஐயா, அது ஒரு அவங்க எல்லாம் பாருங்களேன் ஆட்சிக்கு வரமாட்டேன்றாங்க, என்னத்த சொல்ல போங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நிறைய பேர் இன்னும் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா நம்ம அருண் IPS அவர்கள் DVSC லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனரா நியமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு செட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் அப்படின்ற மாதிரியான ஜெயிண்ட். இது ரெட் ஜெயிண்ட்க்கு எதிரானது கிடையாது. எஸ், ரெட் ஜெயிண்ட்க்கு எதிரானது. கரெக்டா கேட்ச் பண்ணீங்க. அது என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சராக இருந்த தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி நகர்கிறது காய். திமுகவில் நடந்த குளறுபடிகளும் அத்துமீறல்களும் அதிகார துஷ்பிரயோகமும், ஏன்னா மனித புனிதர் அல்லவா அப்படின்றதுனால இவரை வைத்து காய் நகர்த்துவோம், இவரை வைத்து காய் நகர்த்துவோம். இவர் வந்து சார் நாங்க அங்க வந்து விசுவாசமா இருந்தோம், இப்ப உங்களை விசுவாசித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு. எங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன். கொளத்தூர் அந்த தேர்தல் நேரத்தின் போது கூட, ஐயா நீங்க தான் ஜெயிப்பீர்கள் என்று எனக்கு அப்படியே கண்ணின் வெளிச்சமாக தோன்றியது ஐயா, அசரீரி ஒழித்தது ஐயா, அதே ஏற்று நான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு சாதகமான சில விஷயங்களை செஞ்சதாகவும், அதற்கு பிரதிபலனாக இதுக்கு பின்னாடி இந்த ப்ளூ ஜெயிண்ட் ஆபரேஷன் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உடனே இதனால அப்படியா எப்பப்பா நாளைக்கா நாளானிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, இதெல்லாம் நீண்ட கால ப்ராசஸ், நடக்குமானே முதல்ல தெரியல. இது ஃபைனல் ரிசல்ட்டே லீக் ஆனதுனால எப்படியெல்லாம் வந்து தகுதி திட்டம் போடுவாங்க, வேற மாதிரி ரூட் எல்லாம் போ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதற்கு பின்னால் இந்த அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் இருப்பதாக கதையா நிஜமா பொறுத்திருந்து பார்க்கலாம். 200+ மீண்டும் திமுக திராவிட மாடல் 2.0 இதெல்லாம் மறந்துருப்பீங்க, மீண்டும் நினைவூட்டலுக்காக நான் சொல்றேன். இல்ல மறக்கல, எத்தனை வாட்டி அந்த பாட்டை நம்ம லூப் மோட்ல கேட்டிருப்போம். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், மறக்க முடியும் பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு 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 ஒரு மாதிரி டியூனாக வந்துச்சு. ஆமா, ஒரு மாதிரி டியூனாய் இருக்கிற நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா தாவேகா என்ற மாட்சிமை பொருந்திய ஒரு மக்கள் இயக்கம் 108 அப்படின்ற இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்போ வேற வழி இல்லாம செட்டிங்கை போட்டு அவங்க முதலமைச்சராக ஆயிட்டாங்க. ஸோ திமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் சபரீசனும் சேகர் பாபுவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர், கொளத்தூர் முன்னாள் சட்டமன்ற 10,000 தான் கையில இருக்குன்னு சொன்னது காரணம் இல்லையா? கரெக்ட். அவர் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காரு. மாவட்டங்கள்லாம் போய் மாவட்டத்துக்கு பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டு மாவட்ட செயலாளர்கிட்டையும் மாவட்ட செயலாளர்களுடைய நண்பர்கள்கிட்டையும் கேக்குறாங்க, எப்படி தோத்து போச்சு, என்ன காரணம், கிழக்கே உதித்த சூரியன் ஏன் கிழக்கே உதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயா அன்னைக்கு வந்து அமாவாசையா, அதனால நைட் இருட்டா இருந்துச்சு, அதனால காலைல கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏதோ சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, உள்ளபடியே உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடிமட்ட தொண்டனை கேட்கணும். இந்த மாவட்ட செயலர் அப்படிங்கிற பவர் சென்டரை விட்டுட்டு நீங்க மற்ற எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு ஒரு கூட்டம் போட்டு பேசுனீங்கன்னா பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுல ஏற்புடைய கருத்துக்கள் நீங்க எடுத்துட்டு போய் தலைமைக்கு நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா உள்ளபடியே அதை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கேட்கறதே நீங்க மாவட்ட செயலர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, ஐயா பாருங்க தண்ணி வரல, குழாயில தண்ணி வரல, பேங்க்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நிதி கொடுத்து நல்லது ஐயா பண்ணோம் பூரா பயிலும் இன்ஸ்டாகிராம்லயே வந்து
செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது ஐயா இன்ஸ்டாகிராம நம்பி மோசம் போயிட்டையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே தான் சொல்லுவாங்க. எப்படி உண்மையான காரணம் உங்களுக்கு கிடைக்கும்? இதனால ஒரு பலனுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அடிமட்ட தொண்டர்கள் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. வேதனை அடைஞ்சிருக்காங்க. வேதனை சும்மா நினைக்க என்ன திமுக காரணம் என்ன சும்மா நினைக்கிறீங்களா? லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தானத்து பார்த்தோமே, அப்படி ஜம்ப் பண்ணி வந்ததா? ஜம்ப் பண்ணி வந்ததா பார்த்தோமே. ஊமை குத்தா குத்தி வெளியில போட்டதை பாத்தீங்களா? அப்படி அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா லெட்டர் போடுறாங்களாமா. யாருக்கு? அண்ணா அறிவாலயத்துக்கு லெட்டர் போடுறாங்க. காலைல 2 மூட்டை கொண்டு வந்து போஸ்ட்மேன் டெலிவரி பண்றாரு. இப்ப கூட ஏடா லெட்டர் போற இடத்துல அதெல்லாம் இருக்குதுங்க, விஷயம் இருக்குதுங்க. எதுனா எப்படி தோத்தோம் அப்படிங்கறத நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாமா. சோ தலைமைக்கு தகவல் சென்று சேர்ந்து விட்டதா அப்படின்றதும் பொறுத்து பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துக்கு சேகர் பாபு ஐயா எங்க போனாரு? சுவிட்ச் ஆன் பண்ணாரா? ரீசார்ஜ் பண்ணாரா? பேலன்ஸ் இருக்கா? இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாம் போகுதா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. 5 வருஷத்துக்கு வேலை இருக்கப்போ ஆமா ஒவ்வொரு லெட்டரா உட்காந்து பிரிச்சு படிச்சு 5வது வருடத்தின் முடிவில் ஒரு தெளிவு எக்ஸ் வலைதளத்துல பாத்துட்டே வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒண்ணு வந்துச்சு. இந்த பெட்டி இந்த பெட்டி இப்ப நான் வந்து பூட்டி சீல் வைக்க போறேன். 100 நாட்கள் இது வந்து நேரம் எங்க போவோம்? ஆட்சிக்கு வந்த அண்ணா அறிவாலயம் வந்துரும். 100 நாட்கள்ல அங்க வந்து வச்சிருவோம். ஆட்சிக்கு வந்த உடனே தனியா துறை போட போறேன். துறையை போட்டு அதிகாரிகள் போட்டு அவங்களுக்கு இதான் வேலை. இதுல இருக்கிற ஒரு புகாரா என்கிட்ட டீடைல் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த வீடியோ வந்துச்சு. பார்த்துட்டு ஆஹா இப்ப ஏற்பட்ட வீடியோ அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் டக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு டெல்லி போயே ஆகணும் அப்படிங்கிறது வந்து மரபு. அதனால அவர் டெல்லி போயிருக்கார். டெல்லி போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பில் வந்து பல முக்கியமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் போனதை நீங்கள் கவனிச்சிங்களா? இங்கேருந்து போனார், அங்கே எல்லாரும் கை கட்டுறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடியே நாள் வந்து லீமா ரோஸ் மார்டின் என்ன பண்ணிட்டாங்க, நிர்மலா சீதாராமனை போயிட்டு மீட். எனக்கு அது நான் உங்களுக்கு கவுண்டர் டோக்கன் தான் வைக்கலாம்னு நினைச்சேன். உண்மையிலே பார்த்தது உண்மையான்றது தெரியல, அதனாலதான் நான் கேட்கணும்னு பார்த்தேன். ஏன்னா அவங்க போய் நிதியமைச்சரை பார்த்துருக்காங்க. நிதியமைச்சரை பார்த்துருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் அந்த இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அது வந்திருக்கு. இது ஒன்று நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு. அவர் அரசு விருந்தினர் இல்லத்திலிருந்து பிரதமரை பார்க்க போறாரு. ரேஞ்ச் ரோவர் கார்ல போறாரு. இந்த ரேஞ்ச் ரோவர் காரை வந்து வேற எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி அவர் சிபிஐ போகும்போது அதே கார்ல அது வந்து அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய ஜஸ்ட் சும்மா இதை சுத்தி பார்க்கறதுக்காக வச்சிருக்கிற கார். ஓகே, அது டெல்லியில இருக்கு. ஆமா, அங்கேதான் இருக்கும். ஓகே, டெல்லியில வேலைன்னா அந்த கார் எடுத்துக்குவாங்க. அதே ஆக்ரால வேலைன்னா சத்தீஸ்கர் வேற, அங்க வேற கார் நிக்கும். குஜராத்துக்கு போறோம்னா அங்க வேற கார் இருக்கும். ஓகே, பாருங்களேன். வெஸ்ட் பெங்கால்னா அங்க வேற கார் இருக்கும். சிட்டிக்கு ஒரு காருங்க. சிட்டிக்கு இல்ல, ஸ்டேட்டுக்கு ஒரு கார். அந்த காரை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கார் எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்னு ஞாபகம் வந்துருந்துச்சு. அதை இவர் கரெக்டா சொல்லிட்டாரு. மேகதாது விவகாரம் இப்போ கொஞ்சம் சிவியரா போயிட்டு இருக்கு. அணை கட்டியே தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொருத்தர் கூட இதுக்கு தீர்வு சொல்லிட்டாருங்க. எப்படி குப்பை கிடங்குக்கு வந்து பக்கத்துல கல்குவாரில கொட்டுங்கன்னு சொல்லி தீர்வு சொன்னாங்களோ, எங்க நீங்க ஒரு டீல் போடுங்க, மேகதாது உண்டு ராசி மணல் எண்டு அப்படின்ற மாதிரி போடுங்க. நீங்க 2 அணையும் கட்டுங்க, எல்லாருக்கும் மக்களுக்கு இதுதானே, மாத்தி யோசிங்கப்பா அப்படின்ற மாதிரி. கிடைச்ச கேப்ல நீங்க வந்து கன்னடத்துக்குள்ள தெலுங்கு பூத்துனீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவரு டெல்லி சென்றதற்கான மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை என்ன எடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வியும், இந்த மேகதாது அணை விவகாரத்தில் ஏதாவது பேசுவாரா அப்படிங்கறது, நிதி கொடுக்கல அப்படின்ற ஏற்கனவே பழைய சம்பவம். திமுக சார்ந்தவர்கள் எப்ப டெல்லி போனாலும் ஒரே கதை தான், மத்திய அரசு பணம் கொடுக்க மறுக்கிறது, எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி நாங்களாக வைத்துக் கொண்டோம், மக்களுக்காக வாரி இறைத்தோமே, அண்ணா அறிவாலயத்தை அடகுவாக வைத்தோமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து மத்திய அரசு சொல்றாங்க, ஒன்றிய அரசு சொல்றாங்க தெரியல, வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி அதே பல்லவியை பாட போறாரா, இல்ல மாற்று சக்தியாக தூய சக்தியாக உள்ளதை சொல்ல போகிறாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப கர்நாடகாவில் இன்னொரு மேட்டர் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, சித்தாராமையா சொல்றாரு கூடிய சீக்கிரமே இந்த சிவகுமார் பதவியை விட்டு ஓடிடுவாங்க, ஆட்சியை கலைஞ்சிருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா மேகதாதுக்கு என்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி. அவர் செங்கல் எடுத்து வச்சு பூஜை போட்டு செங்கல் எடுத்து வச்சுட்டு தான் போவார். ஒருவேளை அவர் சிவியரா எடுத்துக்கிறது காரணமே அதான், டப்பா டான்ஸ் ஆடுதுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனை எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.